நாள் இல்லைங்க, 10 வருஷம். ஏதாவது ஒரு குழு 10 வருஷம் இருக்குன்னு காமிங்க. இன்றைக்கி வந்தால் முகநூல் குழு நாளைக்கு இருக்கிறது இல்லை, நாளைக்கு வர்றது நாளன்னைக்கு இருக்கிறது இல்லை. பதிவுகள் முக்கியம் இல்லை, நேசம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற குழு எங்கேருந்தோ எந்தெந்த மூலையிலேருந்தோ ஓடி வந்திருக்காங்க நம்மளை பார்க்கறதுக்கு. அவங்க நம்ம குழு கடந்து வந்த பாதை அவங்களுக்கு தெரியணும். எவ்வளோ முட்களையும் இதையும் தாண்டி வந்திருக்காங்க. நாங்கள் தீயின் மையத்தை தீண்டிய சுவை நிகழ்ந்தாய் இருக்கிறது அவனின் அதர்மிசையில் அலையும் என் விரல்களுக்கு. இந்த கவிதையை அடையாளம் தெரிகிறதா? நம் கவிய பேரரசி, நம் பொறுப்பாளர் அமுதா விஜயகுமார் அவர்கள் நம் வாங்க பேசலாம் கடந்து வந்த பாதையை நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார். வாங்க தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த குழு ஆரம்பித்து இது 10வது ஆண்டு விழா நடக்கிறதுனால 10 வருஷம் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி இதை ஆரம்பித்தோம் அப்படின்ற அந்த கடந்து வந்த பாதையை பற்றி ஒவ்வொரு முறையும் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பளிக்கிறதுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2013 தலைவரோட நட்பு எனக்கு கிடச்சிது. அப்படி நாங்கள் நட்பான ஒரு சிலர் அவரோட பதிவுகளில் பேசிகிட்டு இருப்போம். இதோ இப்போ எங்கே இருக்காங்களே சிங்கப்பெண் சாய்ரா, தம்பி முருகேஷ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருப்போம். அப்படி பேச ஆரம்பித்தது தான் என்ன ஆச்சுன்னா, அது ஒரு தனி குழுவாக ஆரம்பித்து விவாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் முடிவு பண்ணி உமா மானசா, குமரன் குருசாமி, சுமதி நரசிம்மன் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த குழுவை வந்து நாங்கள் தொடங்கினோம். தலைவர் தொடங்கி வச்சார். அதில் நாங்கள் விவாத மேடைன்னு பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்தா அப்படியே இருந்துருமா இல்லையா? சரி, ஒரு குழு ஆரம்பிச்சிட்டோம், சனி நேரில் பேசுகிறோம், அது மட்டும் போதுமா? ஏதாவது எழுதணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் தினமும் எதாவது எழுதுவோம். சும்மாவே என்ன வேணால் எழுதிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தினமும் தான் கேட்குறாரு மார்க்கு, வாட் இஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு கேட்குறாரு. ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது தோணுதா? நமக்கு ஒன்றும் தோண மாட்டேங்குது. ஆனால் தலைவர் தலைவர் முதல்ல தலைப்புன்னு ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் எழுத சொன்னார். அப்போ தலைப்புன்னு கொடுத்த பிறகு நமக்கு என்ன தருது, அந்த தலைப்புக்குள்ளே யோசிக்க தோணுது. அப்படி யோசித்து தான் நாங்கள் என்ன ஆரம்பித்தோம், எழுத ஆரம்பித்தோம். சரி, எழுதுறவங்க இப்படியே விட்டா எப்படி அப்படின்னு தான் முதல்ல 2015 ஒரு இதில் பெரிய இதே போல் சென்னையில் ஒரு மிகப்பெரிய விழா எடுத்து 8 ஆண்கள் 8 பெண்களுக்கு 2015 மே மாதம் 17ஆம் தேதி குழு ஆரம்பிச்சு 2014, விழா நடந்தது 2015 மே 17. அதில் வந்து தங்க நாணயங்கள் வந்துட்டு தங்க மகன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு பரிசுகள் கொடுத்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு புதிர் போட்டின்னு ஒன்று நடத்தி அதில் முதல் வாட்டி புதிர் போட்டியில் ஜெயிச்சது காயத்ரி செந்தில். அதுக்கடுத்து வந்த புதிர் போட்டியில் ஜெயிச்சது வாசுகி ரங்கராஜன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க திறமையை வெளியே கொண்டு வர அவங்கள என்ன பண்ணோம், கொஞ்சம் அட்மின், மாடரேட்டர், இந்த மாதிரி தான் எங்கள் அட்மின் மட்டும் மாடரேட்டர் குழுக்கள் அதிகமாக ஆரம்பிச்சு. இப்போ நாங்கள் வந்து 9 அட்மின்கள் இருக்கோம். சுமதி ரசிகரோட சேர்த்தா 10 அட்மின்கள் இருக்கோம். அது தவிர மாடரேட்டர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த குழுக்களை நாங்கள் நடத்திட்டு வரோம். இது மட்டும் இல்லை, இது வரைக்கும் சந்திப்புகள் விழாக்கள் பார்த்தா மே 26, 2018 மதுரையில் ஒரு விழா நடத்தி பெரிய விருதுகள் எல்லாமே வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் நினைவு பரிசுகளை வைக்கக்கூடிய பெரிய விருதுகள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து மே 11, 2019 கோவையில் உமா மானசா அவங்க தனி ஒரு ஆளாக அங்கே எல்லா ப்ரோக்ராமும் ரெடி பண்ணி அங்கே வந்துட்டு நாங்கள் பரிசுகளை கொடுத்தோம். அதுக்கு அடுத்து 2 வருஷம் கொரோனானால நம்மளால் செய்ய முடியாது, விழா ஏற்பாடெல்லாம் பண்ணி நின்று போச்சு. அதுக்கப்புறம் 2022 போன வருஷம் ஜூலை 2ஆம் தேதி மதுரையில் மறுபடியும் விழா நடத்தினோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஷீல்டுக்காக கஷ்டப்படுறது யாருன்னா கணேஷ் சார் தான். நேம் ஓட்டுறது என்ன, அந்த லிஸ்ட் எடுக்கிறது என்ன, எல்லாமே அவர் ஒருத்தராக தனியாக எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் அது பண்ணுவார். அதே போல் விழா ஏற்பாடுகள்னால் அது திலகராஜன் சார் தான். அவர் தான் வந்துட்டு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி பக்காவாக எல்லாம் முடிகிற வரைக்கும் பார்த்துப்பார். இப்படி தான் தனியாலாம் கிடையாது, நாங்கள் குழுவாக இருந்து தான் குழுவை நடத்திட்டு போகிறோம். அதனால தான் எங்களுடைய வெற்றிகளும் எங்களுக்கு தொடர்ந்து தொய்வில்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வெற்றி இன்னும் தொடரும், இன்னும் பல வருடங்கள் நான் பேசுவேன்ற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம்.